வீட்டில் உள்ளோர் சூரதாசை திட்டுவது பிடிக்காமல் குட்டி கிருஷ்ணன் தாசரின் கையை பிடித்து இழுத்தான். இதுவரை தன் உள்ளத்தில் ரசித்துக் கொண்டிருந்த சூரதாசர் தற்பொழுது கிருஷ்ணனின் கை தொடும் உணர்வை பெற்றார். வா, வெளியே போகலாம் என்று குட்டி கிருஷ்ணன் அழைத்தான். அம்மா, கண்ணனுக்கு இந்த வீடும் திண்ணையும் பிடிக்கவில்லை, அதனால்தான் நான் போகிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் என்று கூறி மகிழ்ச்சியாக கிளம்பினார் சூரதாசர். கண்ணன் ஒரு ஆலமரத்தின் அடியில் சூரதாசை அமரச் செய்தான். தானும் அமர்ந்தான். சூரதாசர் கண்ணனுடைய லீலைகளை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலும் பாட பாட அந்த பாடலை கேட்டு அத்தெருவழியே சென்ற ஆண்களும் பெண்களும் மெய்மறந்து நின்றனர். அவர்களின் மனம் நிறைந்தது. உடனே அவர்கள் தங்களால் முடிந்த அளவில் காலை மாலை இரவு என்ற சூரதாசருக்கு தேவையான சாப்பாடு மற்றும் அவருடைய தேவைக்கானவற்றை வாங்கி கொடுத்தார்கள். இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க அந்த வழியாக துளசிதாசர் வந்தார். சூரதாசரின் கண்ணனுடைய பாடல்களை கேட்க கூட்டம் அதிகமாக இருந்தது. அந்த கூட்டங்களை தள்ளி கொண்டு முன்னே சென்று பார்த்தார் துளசிதாசர். அங்கே மரத்தின் கீழே சூரதாசர் தனியாக பாடிக்கொண்டிருந்தார். அந்த பாடல் கேட்டு அவருடன் இணைந்து கண்ணனின் பாடல்களை சேர்ந்தே பாடினர். பின்னர் சூரதாசரும் துளசிதாசரும் நண்பர்களாயினர். பின்பு அவர்கள் அருகே இருக்கின்ற கிருஷ்ணன் கோவில்களுக்கு சென்று கிருஷ்ணனை வணங்கி வருவதை வழக்கமாக கொண்டார்கள். ஒரு நாள் சூரதாசரும் துளசிதாசரும் கிருஷ்ணன் கோவில் சென்று திரும்பி வரும் பொழுது கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி பேசிக்கொண்டே வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எதிரில் ஊர் மக்கள் சில பேர் தலை தெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவரை தடுத்து நிறுத்தினார் துளசிதாசர். ஐயா, ஏன் இந்த பதட்ட ஓட்டம்? ஏதேனும் ஆபத்தா என்று கேட்டார். ஓடி வந்தவர், ஆமையா, எதிரே ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று எல்லோரையும் துரத்தி கொண்டு வருகிறது. அதன் பிடியில் அகப்பட்டால் மிதித்தே கொன்றுவிடும். அதனால் எல்லோரும் ஓடுகிறோம். நீங்களும் தகுந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டார். அப்பொழுது சூரதாசர் துளசிதாசரை பார்த்து, அன்பரே, யானை எப்படி இருக்கும்? அதற்கு மதம் என்கிறாரே, அப்படி என்றால் என்ன என்று கேட்டார். துளசிதாசர், சூரதாசரே, யானை என்பது மிகப்பெரிய மிருகம். அதற்கு கோபம் என்கிற மதம் பிடித்து விட்டால் பார்க்கும் யாவையும் மிதித்து அழித்தே விடும். அதனால் எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள். நீர் ஒன்றும் கவலைப்படாதீர். நம்முள் கண்ணன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்று கூறி கண்ணனை நினைத்து தியானித்து நின்றார் துளசிதாசர். மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்து நின்றது. தியானத்தில் இருந்த துளசிதாசரை பார்த்தது. பின் அப்படியே பணிந்து வணங்கி அவரை ஆசீர்வதித்துவிட்டு வந்த வழியே சாந்தமாக சென்றது. இதை வியப்புடன் பார்த்த மக்கள் துளசிதாசரை வணங்கி நின்றனர். சற்று நேரத்தில் துளசிதாசர் தியானம் கலைந்து கண் திறந்து பார்த்தார். மக்கள் எல்லோரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினார்கள். அதை கேட்ட துளசிதாசர், எல்லாம் கண்ணன் செயல், அவரை வணங்குங்கள் என்று கூறிவிட்டு சூரதாசரை தேடினார். சூரதாசர் ஒரு கடையின் மறைவில் 2 கைகளையும் தன் நெஞ்சில் வைத்து நடுக்கத்துடன் நிற்பதை பார்த்தார். இப்பொழுது துளசிதாசருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்மை போலவே சூரதாசரும் ஒரு கிருஷ்ண பக்தர் தானே, பின் ஏன் யானையை நினைத்து அவர் பயப்பட வேண்டும் என்று நினைத்து சூரதாசரை அழைத்து வந்து தன் சந்தேகத்தை கேட்டார். சூரதாசர் என்ன சொன்னார் தெரியுமா? துளசிதாசரே, நீர் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர் தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் மனதில் இருக்கும் கண்ணனோ இளமை தேகம் பொருந்தியவன். அதனால் நீர் தியானத்தில் இருந்த பொழுது வந்த யானையை கண்ணன் விரட்டி விடுவான். ஆனால் கண்ணில்லாத குருடனான எனக்கு என் மனக்கண்ணில் உள்ள கண்ணனோ சிறு குழந்தை வடிவானவன். இதுவரை அவனது சிரித்த முகத்தை வைத்தே பல பாடல்கள் பாடியுள்ளேன். ஆனால் யானை மிகப்பெரிய மிருகம் என்று நீர் சொன்னதால் என் மனதில் உள்ள கண்ணன் சிறு குழந்தையானவன் யானையை பார்த்து பயந்து அழுதுவிட்டால் பின் நான் எப்படி கண்ணனை சமாதானம் செய்வது? இதுவரை அவன் சிரித்த முகத்தை நினைத்தே பல பாடல்கள் பாடிய எனக்கு அவன் அழுத முகத்தை கண்டால் என்னால் தாழ முடியாது. அதனால்தான் என் 2 கைகளையும் என் நெஞ்சில் வைத்து யானையை அவன் பார்ப்பதை மறைத்து கொண்டேன். ஏதும் தவறு இருந்தால் மன்னியுங்கள் என்று பணிந்து நின்றார்.
இதை கேட்டதும் துளசிதாசரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. சூரதாசரே, உமது நட்பு கிடைத்தது நான் எத்தனையோ பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனால் இருக்க வேண்டும். மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தாலும் நீரே எமது நண்பராக வரவேண்டும் என்று அவரை ஆறத் தழுவி கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். ஒரு நாள் மதுராபுரி கண்ணன் சன்னதியில் நின்றார் சூரதாசர். கண்ணா, உன் பேரழகை காண முடியாமல் போனதே, உன் அருள் வடிவை எனக்கு காட்டக்கூடாதா என மனமுருக வேண்டினார். மனம் இறங்கிய கண்ணன் பார்வையை தந்தார். கண்ணனை கண்குளிர தரிசித்தார் சூரதாசர். கண்ணா, உன்னை பார்த்த கண்களால் மற்ற யாரையும் பார்க்க நான் விரும்பவில்லை. மீண்டும் பார்வை இல்லாதவனாகவே மாற்றிவிடு என வேண்டவே கண்ணனும் அப்படியே செய்தார். ஒருமுறை சூரதாசருக்கு அரண்மனையில் பாடுவதற்கு அழைப்பு விடுத்தார் மன்னர். சூரதாசரும் சம்மதிக்க அந்தப்புரத்தில் பெண்கள் மத்தியில் கச்சேரி நடந்தது. வெளி ஆட்கள் முன்னிலையில் கோஷா இல்லாமல் வரக்கூடாது என்னும் சூழ்நிலையில் சூரதாசருக்குத்தான் பார்வை கிடையாதே என்பதால் பெண்கள் கோஷா இல்லாமல் அவரை சுற்றி அமர்ந்தபடி பாடல் கேட்டனர். சாபம் பெற்ற சத்யபாமாவும் அந்த அரண்மனையின் அந்தப்புரத்தில் பணிப்பெண்ணாக இருந்தாள். சூரதாசரின் பாடல் கேட்டு அனைவரும் மெய்மறந்த நிலையில் கண்ணனின் அருளால் பாமா சாபம் நீங்க பெற்று சுய வடிவத்தை அடைந்தாள். சூரதாசரின் முன்னால் பாமா சென்றது சூரதாசருக்கும் பார்வை கிடைத்தது. தாயே, தாங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என கேட்டார். அந்தப்புரத்தில் இருந்த பெண்கள் எல்லாம், ஆஹா, இவருக்கு பார்வை தெரியும் போல் இருக்கிறதே என்று பயந்தோடி திரைக்கு பின் மறைந்தனர். பணிப்பெண் சத்யபாமாவாக மாறியதைக் கண்ட அவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். சூத்திரதாரியான கண்ணன் அங்கு தோன்றி நடந்ததையெல்லாம் விவரித்தார். கண்ணன், சத்யபாமா, சூரதாசர் ஆகிய மூவரையும் அனைவரும் வணங்கி மகிழ்ந்தனர். சத்யபாமாவையும் சூரதாசரையும் தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொண்ட கண்ணன் அங்கிருந்து மறைந்தார். சித்திரங்களில் பார்வையற்ற முதியவராக சூரதாசர் கையில் தம்பூராவுடன் பாடிக்கொண்டிருக்க அருகில் குழந்தை கண்ணன் சமர்த்த பிள்ளையாக இருப்பது போல வரைந்திருப்பார். இந்த கண்ணற்ற கவிஞர் ஹிந்தி இலக்கியத்தின் தலை சிறந்த சிற்பிகளுள் ஒருவர். பாமர மக்கள் மொழியாகிய பிரஜபாஷையில் அற்புதமாக பாடிய சூரதாசர் ஹிந்தி இலக்கியத்தின் தலை சிறந்த மூவரில் ஒருவராக போற்றப்படுகிறார். சூரதாசின் மரணம் நெருங்கியது. அதை அவரும் உணர்ந்தார். அவருடைய ஒரே வருத்தம், தான் நினைத்தபடி 1,25,000 பாடல்களை முடிக்க இன்னும் 25,000 பாக்கி என்பதுதான். அன்றிரவு அவரது கனவில் கண்ணனே வந்து தானே பாக்கியுள்ள பாடல்களை எழுதுவதாக வாக்களித்தான். மறுநாள் 25,000 பாடல்களும் வந்துவிட்டன. அவற்றில் முத்திரையாக சூர் என்று இல்லாமல் சூர்ஷாம், அதாவது சூரின் கண்ணன் என்று காணப்பட்டது. 104 வயது வரை வாழ்ந்த சூர்தாஸ் தன் ஆவி பிரிவதை அவரே உணர்கிறார். ஷியாமளனின் கருமையில் என் கண்கள் திளைக்கின்றன. அழகிய தெளிவான இக்காட்சியை கண்டபின் இனி ஒரு கணமும் இக்கூட்டில் இருக்க முடியாது என்று சொல்லி இறைவனோடு இரண்டரக் கலக்கிறார் சூரதாசர். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.